70 காலகட்டங்களில் தினசரி உணவா பயன்படுத்தப்பட்ட தானியத்துல தினையும் ஒண்ணு. அந்த தினையை சாப்பாடா செஞ்சு கடகநாத் கருங்கோழிய நம்ம பாரம்பரிய முறையில குழம்பா வச்சு அந்த தினைக்கோட சேர்த்து சாப்பிடும்போது பாரம்பரிய உணவு வகையிலேயே சிறந்த உணவுல இதுவும் ஒண்ணு. நாங்க இதுக்காக 1.5 கிலோ இருக்க கடகநாத் கருங்கோழியை பிடிச்சுக்கிட்டோம். கோழியை அடிச்சு இறகு எல்லாத்தையும் பிடுங்கி நெருப்புல பொசுக்கி சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம கோழியை அனல்ல காட்டி பொசுங்கினதுனால மேல தீய வாடை வரும். அது போறதுக்காக கொஞ்சம் மஞ்சளை தடவி சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கருங்கோழியை குழம்பா வைக்க போறோம். நல்லா கழுவின பிறகு குழம்புக்கு தகுந்த மாதிரி துண்டு துண்டா நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த கோழியில மெலனின்ற புரதச்சத்து அதிகமா இருக்கிறதால இந்த கோழியில் இருக்க எலும்பு கூட கருப்பான நிறத்துல இருக்கும். கோழிக்கறியை நமக்கு தேவையான அளவுல துண்டு துண்டா நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. தினை சாப்பாட்டுக்காக நாங்க சுமாரா 1 கிலோ இருக்க தினையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தினையை சாப்பாடா செய்யறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊத்தி தினையை ஊற வச்சிடலாம். இப்ப கருங்கோழி குழம்புக்கு தேவையான மசாலாக்களை பாத்திரலாம். 7 பச்சை மிளகாய், 50 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, 50 கிராம் வர கொத்தமல்லி, 2 ஸ்பூன் சோம்பு, பட்டை லவங்கம், 10 வரமிளகாய், 5 தக்காளி, அரை மூடி தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அரைக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாத்தையும் இப்ப வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப கொத்தமல்லியையும் வரமிளகாயவும் சட்டியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மசாலாக்களை அரைக்கிறதுக்காக ஆற வச்சுட்டு தென்னை சாப்பாட்டுக்காக உல வச்சிடலாம். தென்னை சாப்பாடை நாங்க வடிக்க போறது இல்ல, பொங்க வைக்க போறோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கொஞ்சம் உலக்காய வச்சிடலாம். இஞ்சி பூண்டு ரெண்டையும் இப்ப அம்மியில வச்சு அரைச்சிக்கலாம். இப்ப அது கூடவே பட்டை லவங்கத்தையும் அம்மியில வச்சு அரைச்சிக்கலாம்.
இப்போ வரமிளகாய் கொத்தமல்லியையும் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அரை மூடி தேங்காயவும் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். அது கூடவே இப்போ பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் இப்போ அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வச்ச உலை இப்ப நல்லா காஞ்சிருச்சு. தெனை இப்ப நல்லா ஊறிடுச்சு. நல்லா கழுவிட்டு சுடுதண்ணில சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த தெனை அடி பிடிக்காம இருக்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப இறக்கிடலாம். இப்ப கருங்கோழி குழம்ப சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி சூடானதும் கொஞ்சம் கடலை எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பட்டை லவங்கத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த கறியை சேர்த்துக்கலாம். இப்போ அறுத்து வச்சிருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த மிளகாய் கொத்தமல்லியை தண்ணியில் கரைச்சி கறியோட சேர்த்துக்கலாம். கறி வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றி கறியை நல்லா வேக வச்சிடலாம். கறி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கடலை தேங்காயை தண்ணியில் கரைச்சி கறியோட சேர்த்துக்கலாம்.
நம்ம சேர்த்துக்கிட்ட கடல தேங்காய் நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிடலாம். சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமையில அசைவ உணவு வகை இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையே முழுமையடையாது. அதுலேயும் கோழிக்கறினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் தென சாப்பாட்டோட கருங்கோழி குழம்ப வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்நாளில் இந்த சுவையை மறக்கவே மாட்டாங்க. கரங்கநாத் கருங்கோழி இந்த கறி சாப்பிட்டோமாக பக்கவாதம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். மற்ற கறி எத்தனையோ கறி சாப்பிட்ருக்குறோம், இந்த கருங்கோழி கறி சாப்பிட்டோமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும்.